எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான மார்க்கெட் நான் நேத்தே சொன்னது மாதிரி தான். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு வந்து 22,500 டூ 600. ஸோ இந்த ரேஞ்சில வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னா, நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, ஒரு செல் சைடு தான் வந்து மார்க்கெட் வரும் அப்படிங்கிற மாரி நான் வந்து சொன்னேன். ஓகேவா? ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 22,670 அந்த ரேஞ்சில ஓப்பன் ஆகிட்டு, ஸோ ஒரு 600 வரை மார்க்கெட் வந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் என்னன்னு சொன்னா, எப்போதுமே மேக்ஸிமம் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு கேப் அப்போ, இல்ல ஒரு நல்ல ஒரு கேப் டவுனோ வந்துச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஓகேவா? ஆனா என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல இப்போ பையர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பையர்ஸ். ஸோ இந்த இடத்துல எல்லாம் பையர்ஸ் இருக்கிறப்போ, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 200, 300 பாயிண்ட் மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்ல வந்துருவாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட இங்க இருக்க பையர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துருவாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் இவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ட வந்து அவங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணதுக்கு மார்க்கெட்டால முடியாது. ஓகேவா? ஸோ அவ்வளவு தூரம் இறங்கி வந்து இவங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கணுங்கிறது முடியாத கதை. ஸோ என்ன ஆகும்னு சொன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வச்சுட்டு, அப்புறமா மார்க்கெட் மேல போயிருச்சு. ஸோ இது வந்து வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் தான். ரெகுலரா வந்து சார்ட் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இது நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல வந்து இப்போதைக்கு என்னன்னு சொன்னா, பையர் வந்து ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு நம்ம சொன்ன மாரி தான். பையர் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா செல்லர்ஸ வந்து ட்ராப் பண்ணதுக்காண்டி என்னாச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து பையர், செல்லர் 2 பேர் வந்திருப்பாங்க. ஸோ செல்லர ட்ராப் பண்ணதுக்காண்டி மார்க்கெட் வந்து அகைன் வந்து மேல போயி ஃபுல் டே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிஃப்டி வந்து போயிருச்சு. ஓகேவா? ஸோ ஓவரால் பார்த்தோம்னு சொன்னா, நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஸோ ஸ்டாக் நெறையா ஹோல்டிங் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா, ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு காமிச்சிருக்கும் அவங்களோட ஹோல்டிங்ஸ்ல. ஸோ நாளைக்கான நிஃப்டி எப்படி ஆகும் அப்படின்ட்டா நம்ம ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு கேப் அப். ஓகேவா? ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கேப் அப் வருதுனாலும், இல்லை ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன், ரொம்ப கேப் டவுன் இல்லை, சின்ன கேப் டவுன், அதாவது ஒரு 22,800. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே போகாமல் இருக்கணும். ஓகேவா? 22,800ங்கிற ரேஞ்சுக்கு வந்து கீழே போகாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் அப்பு இல்லைனா சின்ன கேப் டவுன் வந்துச்சுன்னு சொன்னால், மார்க்கெட் இங்கேருந்து ஃபர்தராக மறுபடியும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் கால் சைடு போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து பை சைடு வந்து நாளைக்கு ட்ரேடை வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க பை சைடு ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லைனாலும் மார்க்கெட் வந்து ஓவராலாக ஒரு ரொம்ப ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து நிஃப்டியை மாதிரி மேலே தான் போயிருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே தெரியும். நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 48 500 600. ஸோ இந்த ரேஞ்சு 500க்கு கீழே 48 500க்கு கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து செல் சைடு தான் வரும். ஏன்னு சொன்னால் அங்கே இருக்க பையரை ட்ராப் பண்ணுறதுக்காண்டி இவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லி தான் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நல்ல ஒரு ஹை, கிட்டத்தட்ட 48 800க்கு மேலே வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி இதுலேயும் சேம் அதே பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து கொடுத்துட்டு திரும்ப அகைன் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம எப்போவுமே சொன்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் இல்லைனா கீழே தான் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்மளுக்கான ஏரியா, ஸோ நம்மளுக்கான ஏரியா உள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம நினச்சது வந்து 99% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம யூகிச்சதை விட அதிகமாக வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் ஒரு நாள் நம்ம ட்ரேடு பண்ணலன்னு சொன்னாலும் நம்மளுக்கு அதனால எந்த நஷ்டமும் இல்லை. ஓகேவா? ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து கண்டிப்பாக இப்படி மேலே தான் போகும், அதாவது ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னு சொன்னால் இது ஒரு நல்ல கேப் அப். இந்த கேப் அப்பை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஓகே இந்த ஓரளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுச்சுலே மார்க்கெட் என்ன இங்கேருந்து கண்டிப்பாக கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க வராது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி அதாவது ஒரு சின்னதாக ஃபால் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கலாம். அது ஓகே மார்க்கெட் கொஞ்சமாக கீழே வருது, ஸோ இங்கேருந்து ரெக்கவர் ஆகி போகச்சில நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி கால் சைட் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஆனால் அது இன்றைக்கி நடக்கலை. ஓகேவா? ஓப்பன் ஆகி அங்கேருந்தே டைரெக்டாக மார்க்கெட் கொஞ்சமாக ஃபுல் டே வந்து அப்சைடு மூவ்மெண்ட்லேயே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கான ட்ரேட் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கல. ஓகே, இருந்தாலும் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஒரு சில ஆப்ஷன், அதாவது ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடு வந்து ஒரு இது கொடுத்துருந்தோம். அது கொஞ்சம் நல்லாவே வேலை செஞ்சிருந்து. ஸோ அதை எடுத்திருந்தவங்க கண்டிப்பாக நல்ல லாபம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? என்னோட டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால்
டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி சேனலில் சேர்ந்துக்குங்க. நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ், டெய்லி போடக்கூடிய அப்டேட்ஸ், அதாவது மார்க்கெட் லைவ் அப்டேட்ஸு, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு லைவாக வந்து அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன லாபம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் நிஃப்டி அதே மாதிரி தான் 49,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை உழைச்சி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாளைக்கும் இதே பேட்டர்னை யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் அப் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து பை சைடு பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி சின்ன கேப் டவுன், ரொம்ப பெரிய கேப் டவுனில் ஒரு 49,300 டு 49,200 இருந்தால் கூட இங்கேருந்து ஒரே கேண்டிலில் மார்க்கெட் வந்து மேலே போயிருச்சு அப்படின்னு சொன்னால் போயிடும். இல்லை டவுன் அடிக்குது, மார்க்கெட் வந்து கேப் டவுனில் இருந்து திரும்ப வந்து ரெட் கேண்டில் வச்சு கீழே வருது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வாலட்டைல் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? அப்சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மேக்ஸிமம் வாலட்டைல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் டவுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸாவது நீங்கள் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. ஸோ என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கணும்னு தெரியலை அப்படின்னு சொன்னால் என்னோட கால்காண்டி வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? என்னோட அப்டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். என்னோட நான் கொடுக்குற அந்த சஜஷனுக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் டெலகிராம் சேனலில். ஓகேங்களா? நன்றி.